ஏ ஞாசியோ கைஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். இது ஃப்ளவர் ஆஃப் ஈவில் கே ட்ராமாவோட 10th எபிசோட். இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, கோமால இருந்த ரியல் பக்கியோசாங் கண் முழிச்சிடுறாரு. அதனால உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அவர் கோமால இருந்து எழுந்திரிச்சதுல இருந்தே ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரியல் கில்லர் யாரு அப்படிங்கறத போலீஸ் டீம் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த தேடுதல நம்ம ஹீரோயின் டூமென் சியோக் அப்படிங்கிற சீரியல் கில்லரோட மகன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதாவது அந்த அந்த சீரியல் கில்லரோட பையன் டூ ஹைன்ஸு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அதனால நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டையே சீக்ரெட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறச்ச நம்ம ஹீரோ கில்லர் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. ஆனா அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமும் தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்கான வாழ்க்கையை தான் நம்ம ஹீரோயின் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இதை நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது எப்ப நம்மளை விட்டு போகுதோ அப்பதான் அதோட வேல்யூவே தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற லவ் அதிகமாகுது. அதனால நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம ஹீரோயின் இப்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த கேஸ் தான். ஸோ இதை சீக்கிரமா சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா அந்த கில்லரை தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் அந்த பார்ட்னரை தேடி போறாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ கடைசியில ஒரு கடத்தல் பண்ற கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாரு. அண்ட் லாஸ்டா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நம்ம ஹீரோவோட வாய்ஸை வச்சு அவர் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா சரி, இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க என்ன மீட் பண்ணுங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஹீரோயின் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் அப் வச்சு அப்படியே அந்த எபிசோடு முடிச்சாங்க. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். வழக்கம் போல எபிசோடோட ஆரம்பத்துல பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. 2008 நடந்த ஒரு விஷயம். நம்ம ஹீரோ வழக்கம் போல அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு இவ்வளவு ஹாப்பியா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு தெரியல, நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, என்னோட சின்ன வயசு கனவு இது அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் லைஃப் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்ன பாருங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்றத சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பேட் கை கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேட் கை சொல்றான், நான் உன்னை என்னோட கஸ்டமரா ஏத்துக்கிட்டேன், இப்போத்துல இருந்து நீ என்ன பாசம் தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு கை கொடுக்க, அதுக்கு நம்ம ஹீரோ நான் உன்னை எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பொசுக்குன்னு என்ன நம்பிட்ட அப்படின்னுட்டு போய் உட்கார்றாரு. அதுக்கு அந்த பேட் கை சொல்றா, இதை பாரு, நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வச்சு நீ என்ன பண்ற ஏது பண்றதுல எனக்கு முக்கியமே கிடையாது, எனக்கு தேவையில்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நம்பிக்கை. நான் உன்னை நம்புறதை விட நீ என்ன அதிகமா நம்பணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கும்போது லேப்டாப் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாப்ல. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாப்ல. இங்க நம்ம ஹீரோயின் டைமையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த ட்ராக் பண்றாங்க. இந்த டைம்ல அவர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நான் உன்னோட ஆஃபீஸ்க்கே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்ல நம்ம மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க போயிட்டு இருக்காங்க. கட் பண்ண ரிப்போர்ட்டர் கிம்ம காட்டுறாங்க. அவங்க டூஹிஸோட வீட்டுல லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுறாரு, இன்னும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரதுக்காக சில மெடிசன் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தா டூஹிஸோ கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு கோவம் தான் வருது. அவங்க ரொம்ப கோவமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ எனக்கு எப்போ ரொம்ப தேவைப்பட்டியோ நீ அப்போ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டூஹிஸோட அப்பா தான் சீரியல் கில்லர் அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டூஹிஸோ அவங்களோட ஒரே ஃப்ரெண்டான ரிப்போர்ட்டர் கிம்ம போய் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்த நம்ம டூஹிஸுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கூட சொல்லாம முகத்தை திருப்பிப்பாரு. அந்த ஒரு விஷயம் போதாது அவங்களுக்கு, அவ்வளவுதான் பிரேக்கப்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட்டர் கிம் கொடுத்த ஒரு செயினை கழட்டி போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. அப்படியே இப்ப காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் கிம் சொல்றாரு, நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனா அது உண்மையிலன்னு இப்பதான் புரியுது அப்படிங்கிற கோவமா அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க டூஹிஸு. அப்பதான் ரிப்போர்ட்டர் கிம் இன்னொரு விஷயத்த நினைக்கிறாரு. டூஹிஸு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ரிப்போர்ட்டர் கிம் அந்த செயினை மறுபடியும் கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ காட்டுறாங்க நம்ம ரிப்போர்ட்டர் கிம் டூஹிஸ் கிட்ட போயிட்டு, இதை பாரு, நான் நடந்ததுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டூஹிஸு, உங்களோட மன்னிப்பை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை, நீங்க திரும்பவும் எதுக்காக என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்னை விட்டு ஓடிட்டேன்னு சொன்னல, அதான் திரும்பவும் உன்னை தேடி நான் வந்துட்டேன், என்ன தவிர இந்த உலகத்துல உன்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டூஹிஸோ அழுதுகிட்டே, நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், என் தம்பி மேல அந்த பழிய தூக்கி போட்டிருக்கேன், நான் தண்டிக்கப்பட வேண்டியவர், நேரம் வரும்போது எல்லா உண்மையையும் இந்த உலகத்துக்கு நான் சொல்லதான் போறேன், நான் பண்ணதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க தான் போறேன், அதனால என் வழியில இனிமேல் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு அலறாங்க. அதுக்கு போட்டிருக்கீங்க, இதை பாரு, அது கரெக்டான மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா டூஹிஸோ அழுதுகிட்டே உள்ள ஓடிடுறாங்க. டூஹிஸோ டோரை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க, ரிப்போர்ட்டருக்கும் வெளியே நின்று ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அழுதுகிட்டே டூஹிஸோ மொபைல் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அண்ட் இங்க நம்ம ஹீரோயின் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பார்க்ல நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டூஹிஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, அந்த வில்லேஜ் ஹெட் கொன்னது வேற ஒருத்தர், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி டூஹின்ஸோ கொலை பண்ணல, அவர் ரொம்ப இன்னசென்ட், கரெக்டான நேரம் வரும்போது உண்மையான கல்பிரேட் யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா டூஹின்ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு டூஹிஸோ காலை கட் பண்ணிடுறாங்க. டூஹிஸோ
சொன்னதுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோ எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிறது. லூயிஸ் சொன்னதே நினைச்சுக்கிட்டு அப்படியே இந்த சைடு திரும்புறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்காருப்பா. நம்ம ஹீரோ சொல்றாரு 1 hour எனக்கு டைம் கொடுத்தல, இங்க பாரு நான் 58 minutesலயே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்துல உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், அதே மாதிரி எனக்காக நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேட்கற, எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நம்ம ஹீரோ. முன்னாடி நீ கால் பண்ணியிருந்தல, அப்போ நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வராரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அது வந்து மீன் பண்ணி சொல்லல, ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த மாதிரி சொல்லிட்டேன், நான் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் நீங்க நானா இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, எதுவும் நடக்குது ஜியோ, நானா நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. கட் பண்ணா இங்க டீம் லீடர் அவங்களோட ஹெட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் கில்லிங்ல ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற ஒரு கும்பல் சம்பந்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதுக்கு அவங்க ஹெட், நீங்க பாட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அந்த டீம் லீடர் அந்த எவிடன்ஸை தேடி போய் தான் சரி இப்படி ஒரு சம்பவமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜூனியர் வந்துட்டு நம்ம ஆஃபீஸர் லீக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த லேடிக்கு, ஆனா அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது மார்னிங் தான் நமக்கு தெரியும்னு சொல்றாங்க. சரி ஓகே, வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு திரும்பவும் கால் பண்ணின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் லீக் காலை கட் பண்ணிடுறாரு. அப்பதான் ஆஃபீஸர் லீக்கு இன்னொரு பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி இந்த பாட்டி வேற யாரும் இல்ல, அந்த சீரியல் கில்லரோட பையன் டூஐன்ஸோட போட்டோ வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு முறை போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த போட்டோவை கலெக்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸர் லீவும் அங்க போகும்போது தான் ரிப்போர்ட்டர் கிம்முக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த பாட்டிட்டு போய் அந்த போட்டோவை கலெக்ட் பண்ணியிருப்பாரு. இப்பதான் அந்த டாக்ஸி டிரைவர் இடையில வந்து ரிப்போர்ட்டர் கிம்மையும் அந்த பாட்டியும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஆஃபீஸர் லீக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் லீ கேட்க, இல்ல இவ்வளவு நாளா என்னோட பொண்ணோட வீட்டில தான் நான் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்பதான் இங்க என்னோட வீட்டுக்கு வந்தேன், இங்க கிளீன் பண்ணும்போது ஒரு பொருள் கிடைச்சது, அது ஏதோ உங்களுக்கு தேவைப்படுமான்னு சொல்லி தான் கேட்கறதுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி. அந்த பொருள் என்னங்கிறது இப்ப நமக்கு காட்டுறாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலி நம்ம ரிப்போர்ட்டர் கிம் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்றதுக்காக அவர் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பொருள் தான் இது. கட் பண்ணுங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடி இந்த மாதிரி ஜன்னல் வழியே குதிச்சு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு பாருங்க. நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸோட இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என் டீமை போயிட்டு நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் எனக்கும் சேர்த்து சம்பாதிக்க கூடாது? இன்னும் 2 வருஷத்துல யூனாவும் ஸ்கூல் சேர போறா. இங்க இருக்கவே வேணாம்னு தோணுது. நம்ம ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு யூனாவையும் ஒரு சின்ன ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வேலை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இந்த போலீஸ் ஐடி உன்னோட கழுத்துல போட்டப்போ நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த அப்படிங்கறத நான் பாத்திருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற, என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் தான் சொன்னல ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிட்டு, ஸோ நான் கிளம்புற லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி நைஸா நழுவி விடுறாங்க. அப்போ நான் இங்க நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல அவங்க பொண்ணு தூங்க வச்சுட்டு, நல்லா தூங்க, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு போறாரு நம்ம ஹீரோ. 12 o'clock ஆகிறதுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு. கரெக்டா ஒரு கால் வருது. இந்த பேட் கை சொல்றான், நாளைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வரும்போது 1 million எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த லேப்டாப்ல எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆனார்ல, அது என்னங்கிறது காட்டுறாங்க. ஆக்சுவலி அதுல 3 பேர் கடத்தி வச்சிருப்பாங்க. இதுல யார் வேணுங்கிறத நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேட் கை சொல்லுவாங்க. அதை நமக்கு காட்டுறாங்க. 3 பேர்ல இருந்து யார் வேணும்னு அந்த பேட் கை கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அந்த கிட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு விலையா 1 கோடி ரூபாய் அந்த பேட் கை கேட்க, நம்ம ஹீரோ பக்கத்துல இன்னொரு சைபரை போட்டு, நான் உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு என்னோட அப்பாவோட பார்ட்னர் யாருங்கிறது மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்னால எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் கை டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அந்த பேட் கை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மொபைலை கொடுத்து, கரெக்டா மிட்நைட் 12 o'clock நான் உனக்கு ஒரு கால் பண்ணி என்ன விஷயங்கிறத சொல்றேன், மறந்துடாத, மிட்நைட் 12 o'clockல இருந்து நம்மளோட டீலிங் ஸ்டார்ட் ஆகுது, மறந்துடாதே, நம்மளோட இந்த டீலிங்கை பத்தி வெளியில கடுகளவு கசஞ்சாலும் அப்பத்துல இருந்து நம்மளோட டீலிங் பிரேக் ஆயிடும், இந்த டீலிங் சம்பந்தமா எல்லா எவிடன்ஸும் அளிக்கப்படும், இன்க்ளூடிங் பீப்புள், உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு அந்த பேட் கை. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துருக்காரு. கட் பண்ண இங்க நம்ம ரியல் பெக்கேஸ் அவங்களோட வீட்டுல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரியல் பெக்கேஸ் அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவரோட இந்த வாழ்க்கையை நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறத சொல்றாங்க. அதுக்கு பெக்கேஸ் அவங்க கேட்கிறாரு, அப்போ நான் என் கார்ல இடிச்ச அந்த பர்சன் தான் இப்போ என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது இல்ல, அப்போ நான் என்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்றதுப்பா? நீங்க 2 பேரும் எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரியே நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், ஆனா என்னோட பேர் மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லி அந்த பர்சன் கிட்ட கேளுங்க, இல்ல நானே கேட்கறேன், அந்த பர்சன் கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா, என்னை பார்த்து பாவப்பட்டாச்சும் என்னோட பேரை திருப்பி கொடுத்துருவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கேசாங் வந்து அழுறாரு. ஏன்னா ஒரு தடவை அந்த பர்சன் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு பெக்கேசாங் கேட்க, அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது அவங்க அப்பாவுக்கு. நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட எனக்கு 1 million கேஷா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவரு, எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, டூமன் ஷோவோட பார்ட்னர் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும், அந்த ரியல் கில்லர் யாருங்கிற விஷயம் ஒருத்தருக்கு தெரியும், ஆனா அவர் அந்த இன்ஃபர்மேஷன் பதிலாக என்கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கறாரு, அதுக்காக தான் எனக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு
அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பெக்கேசாங்கோட அப்பாவுக்கு முகல்லாம் அப்படியே மாறிடுது. நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தாதான் டூ அண்ட் ஷோ பத்தி இந்த உலகம் பேசுறதை நிப்பாட்டும் அப்படின்ட்டு. சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. டூ அண்ட் ஷோ என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு பெக்கேசாங்கோட அப்பா. அதுக்கப்புறம் பெக்கேசாங்க பெட்ல படுக்க வைக்க போகும்போது அவர் கேட்கிறாரு, அப்பா நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சிங்களா? என்ன ஒரு முறை அவனை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க, நான் கேட்கறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி பெக்கேசாங் கேட்க அதுக்கு அவங்க அப்பா, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் வழியில யாரு குறுக்க போனாலும் அவன் சும்மா விட மாட்டான். நீ கண் முழிச்ச விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வழியில நீ குறுக்க போன மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நம்ம என்னப்பா பண்றதுன்னு பெக்கேசாங் கேட்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு நாங்க மீட் பண்ண போறோம்ல, ஒருவேளை அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா விஷயம் நமக்கு சாதகமா முடிய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே பெட்ல இருந்து கண் முடிச்சு பாக்குறாரு. பக்கத்துல நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில இருக்கிற அவங்களோட வெட்டிங் ரிங்க அவர் நோட் பண்றாரு. வாஷ்ரூம் போயிட்டு நடந்த விஷயங்களை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சடனா அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி பெயின் வரும் போல. ரெஸ்ட் ரூம் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ சரியா கூட தூங்கல, இப்ப எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த லேடி இறந்துட்டாங்க, சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு அப்ப அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேக வேகமா கிளம்ப அப்ப நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தி, ஜியோ நேத்து நடந்த விஷயங்களை பத்தி நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ கால் பண்ணும்போது உங்ககிட்ட நான் சரியா பேசவே இல்லை, நான் அந்த மாதிரி ஏன் நடந்துக்கிட்டேன்னு நீ கேட்கவே இல்லை, எதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின், உங்களுக்கு எப்போ என்கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுதோ நீங்க அப்போ என்கிட்ட சொல்லுங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போயிடுறாங்க. கட் பண்ண இங்க ஒரு பிரஸ் மீட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் வந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாவம் அந்த மனுஷனை கேள்வியா கேட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம போலீஸ் டீம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்துருக்கு. அங்க டீம் லீடர் நம்ம ஆபீசர் லீ கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நேத்து ஏதோ அந்த வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா நாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் நம்ம ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. உங்க கேஸுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் டூ அண்ட் ஷோ அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் ஷாக்கு. அப்படியே மியூசிக் ரைஸ் அப்பாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வாய்ஸை மாத்தி தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க நம்ம ஹீரோயின் ஷாக்காக உடனே ஆபீசர் லீ போன் வாங்கி பேசுறாரு. ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கிறது டூ அண்ட் தெரிஞ்ச உடனே காலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கல்பிரேட் கிடையாது, நான் ஒரு இன்னசென்ட், ஆனா நீங்க எல்லாரும் என்னதான் குற்றவாளி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது இப்படியே போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, அதனால நானே இந்த கேஸ்க்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா இது என்னால தனியா பண்ண முடியும்னு தோணல, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஆஃபீஸர்லி கேட்கிறாரு, நீ என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்க போற அப்படின்ட்டு. அந்த தொடர் கொலைகளுக்கும் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற கும்பலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சீரியல் கில்லர் இவங்களோட ஒரு கஸ்டமர் தான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் நான் திரட்ட போறேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நானே அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி போக போறேன், ஆனா அவங்களோட ரூல் படி நான் எந்த ஒரு கேஜெட்ஸுமே எடுத்துட்டு போக கூடாது, அதனாலதான் நான் உங்களோட ஹெல்ப் கேட்கிறேன். இப்போ அவங்க ஒரு 3 பேரை கடத்தி வச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒருத்தரை தான் நான் இப்போ வாங்க போறேன், ஒருவேளை நம்ம பண்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 3 பேரோட சேர்த்து என்னையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஆனா நாங்க எப்படி உன்ன நம்புறது, 20 வருஷம் கழிச்சு நீ இப்போதான் கால் பண்ணிருக்க, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்போ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், என்ன நம்மன உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு இந்த கேஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. மத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் நம்ம ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பேட் கையோட அட்ரஸையும் போலீஸ் கிட்ட கொடுத்துடுறாரு நம்ம ஹீரோ. அண்ட் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாரு, நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னுட்டு. இங்க 4 ஆஃபீஸர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ நீங்க என் காலை ரெக்கார்ட் பண்ற மாதிரி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்க 4 ஆஃபீஸர்ஸ் தவிர வேற யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த கேஸ் முடிகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிடுவேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணிடணும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆபரேஷன் பத்தி கடுகளவு கசிஞ்சாலும் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும், அதனால பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் வேக வேகமா வெளியே போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சொல்லு ஜியோன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ மெட்டீரியல் ஷாப்க்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோ போட்டு வச்சிருக்கிற அந்த பிளானை செய்ய விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட போலீஸ் பிரெயினை நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தோணுது, ஆனா ஒரு வைஃபா இந்த விஷயத்தை செய்ய விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலாம், என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் பிளான் இருக்குல்ல, அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போக முடியும்னு எனக்கு தோணல, வேணா நம்ம வேற ஒரு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. எதனால அப்படி சொல்றீங்க, இது பாருங்க எந்த பிளானா இருந்தாலும் சரி போகாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்றாருங்க நம்ம ஹீரோயின். உனக்கு என்னாச்சு ஜியோன், நீ எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லங்க இந்த மாதிரி நேற்று எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்துச்சு, அதனாலதான் அங்க தப்பு எதுவும் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, பாத்தியா நான் சொன்னல நீ நைட்டு சரியா தூங்காததுனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது ஜியோன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின், இதை பாருங்க அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க அப்படிதானே, சரி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதையே பண்ணுங்க, நான் காலை கட் பண்றேன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன பண்றனோ அது எல்லாமே உனக்காக தான் பண்றேன் ஜியோன், ஒரு குட் பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் உனக்காக, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண நம்ம ரியல் பக்கிய சாங்கையும் அவங்க அம்மாவையும் காட்டிட்டு இருக்காங்க.
அவங்க அப்படியே இயற்கை காத்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த மெய்ட் வந்துட்டு நம்ம பெக்கே சாங் கிட்ட ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட், உங்களுக்கு வேணா நான் சூடா ஒரு காஃபி போட்டு வருவான்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு அவரும். அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம பெக்கே சாங் அவங்க அம்மா கிட்ட இந்த லேடிக்கு என்னை பத்தி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உங்க அப்பா உனக்காக பர்சனலா அப்பாயிண்ட் பண்ண மெய்டு தான் இவங்க, ஒருவேளை உங்களுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. சரி உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்கணும், அடிக்கடி நீ ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, அது யாருன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க அதுக்கு அது ஒரு பொண்ணு, அன்னைக்கு நைட் மட்டும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நான் இன்னொரு அந்த பொண்ணு மீட் பண்ணியிருந்திருப்பேன், எல்லாரோட டெஸ்டினியும் கண்டிப்பா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிகேஷ். இங்க கட் பண்ண மாதிரி போட்டு ரிக்கிமா காட்டுறாங்க, அவரோட பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க பாஸ் சொல்றாங்க இந்த ஜாமின் ஷோக்கு காணாம போனதுக்கு பின்னாடி நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் போலயே, ஆனா உடனே இந்த மிஸ்ட்ரிஸை பத்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பழசு, நம்ம டைட்டில சேஞ்ச் பண்ணணும், இதை பாரு கிம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 ஹீஸ் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்க என்னாலலாம் முடியாது, அந்த பொண்ணு என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதனால என்னங்க பாரு நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு அவருடைய மேரேஜ் ஆச்சு, அதே மாதிரி உனக்கும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு கிம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டர் கிம் ஆனா உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த வம்பே எனக்கு வேணாம் என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிம் அங்க இருந்து போறாரு. இங்க கட் பண்ணா நம்ம 2 ஹீஸுவை காட்டுறாங்க, அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு ஆக்சுவலி அவங்க அப்பாவோட ஃபியூனரல் அப்போதான் அந்த கில்லரை மீட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களோட முகத்தை திரும்பவும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துக்கே போக வைக்கிறாங்க அந்த டாக்டர். திரும்பவும் அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த பர்சனை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் நம்பரை நம்ம டூயிஸோட கையில எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறாங்க. அவரோட விரல் நகமும் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவர் கிரீன் கலர்ல ஒரு பேண்ட் மாதிரி கையில போட்டிருப்பாரு, அதையும் நோட் பண்றாங்க. ஆனா அந்த பேண்ட் நான் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், இந்த பேட்டர்ன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டூயிஸுக்கு தோணுது. சரி இவரோட ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா இவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரு நம்ம டூயிஸு ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அவ்வளவுதான், அங்கேயே அவங்க பயந்து போயிடுறாங்க. எதுக்காக இவன் என்ன இப்படி பாக்குறான், ஒருவேளை என்னையும் தேடி வந்து கொண்டுடுவானா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் இங்க அலற ஆரம்பிக்க இந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து நம்ம 2 ஹீஸுவை நிஜ உலகத்துக்கு எழுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் சொல்ல அதுக்கு நம்ம 2 ஹீஸு ஓகே நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டர் கிம் கிட்ட இருந்து கால் வருது அவங்களுக்கு, அதை அவங்க கவனிக்கல. இங்க கட் பண்ணா நம்ம போலீஸ் டீமா காட்டுறாங்க, அவங்க அந்த பேட் கையை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழுவா வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1990 அவனோட 17 வயசுல ஒரு மர்டர் பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான். ஆனா 10 இயர்ஸும் ஜெயில இருக்குல்ல. 1997 அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் பரோல்ல வெளியே வந்திருக்கான். இந்த மாதிரி பரோல்ல வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஒரு நல்லவன் அப்படிங்கிற பேர் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி உத்தம புத்திரன்னு பேர் எடுத்தாதான் அவங்களை வந்து முழுமையா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் எது அப்படின்னா சைல்டு சைக்காலஜி கவுன்சிலிங் சென்டர், அதாவது மனதளவுல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு இடம். அந்த இடத்துல தான் தன்னோட 3 வருஷ சர்வீஸ் முடிச்சிருக்கிறாப்ல அந்த பேட் கை. அண்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ டூ ஹென்ஸோ 1997 இருந்து 1999 வரைக்கும் அந்த கவுன்சிலிங் சென்டர்ல தான் நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாப்ல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தன்னோட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த டூ ஹென்ஸோட அப்பா டூமென் ஷோக்குக்கும் அங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பேட் கைக்கும் அப்படிதான் கனெக்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ டூ ஹென்ஸோ நமக்கு கரெக்டான தகவலை தான் கொடுத்துருப்பான் போல. நம்ம தேடிக்கிட்டு இருந்த எல்லா கொஸ்டினுக்கும் பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ இந்த கேஸையும் முடிச்சிடலாம், டூ ஹென்ஸையும் பிடிச்சிடலாம், நம்ம எல்லாருக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போது ஜாலி அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காரு ஆஃபீஸர்லி. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. அங்கே கட் பண்ண இங்கே நம்ம ரிப்போர்ட்டர் கிம்மையும் டூ ஹென்ஸையும் காட்டுறாங்க. அவங்க கார்ல அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் கிம் சொல்றாரு இனிமேல் ஹிப்னோசிஸ் அட்டென்ட் பண்றதுக்கு நீ தனியா வராது, எனக்கு கால் பண்ணு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டூ ஹீஸோ இனிமேல் நான் அந்த டாக்டர் கிட்ட போகவே மாட்டேன், அவங்க எப்படி உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ரிப்போர்ட்டர் கிம் இது பாருமா அவங்களே எனக்கு கால் பண்ணல, நான் கால் பண்ண போய் தான் அவங்க அட்டன் பண்ணாங்க, அவங்க தான் நீ கொஞ்சம் நர்வஸா இருக்க, கூட யாராவது இருந்தா பரவாயில்லன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் வந்துட்டு உனக்கு ரொம்ப பயம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, ஸோ உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிம் அட்வைஸ் பண்ணிட்டு வர. அப்போ டூ ஹீஸோ கேட்கறாங்க டூ ஹென்ஸோ எங்க அப்படின்ட்டு. நேற்று அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததா சொன்னான், ஸோ அதை ஏதாவது பாக்குறதுக்காக போயிருப்பானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க கேட்கறாங்க அப்போ நம்ம டூ ஹென்ஸோவை ஏமாத்த போறோமா அப்படின்ட்டு. அதுக்கு ஆஃபீஸர்லி நம்ம ட்ரிக் பண்ண போறோம் அவ்வளவுதான். அந்த டூ ஹென்ஸோ ஒன்றும் நல்லவன் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வாங்கிட்டு அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவன் கால் பண்ணும்போது அங்க இருக்கிற எந்த மெயிலாம் கால் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணி டூ ஹென்ஸோ யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனா அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க டூ ஹீஸோவும் டூ ஹென்ஸோவும் சிப்ளிங்ஸ் தானே, டூ ஹீஸோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி நம்ம சந்தேகப்படுற எல்லாரையும் நிக்க வச்சு அவங்களோட டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சது, டூ ஹென்ஸோவையும் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த கேஸையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆஃபீஸர்லி கேட்க அவங்க திகச்சு போய்
பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு அவங்க அக்கா டூ ஈஸும் கிட்டயும் ரிப்போர்ட்டர் கிம் கிட்டயும் நடந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது போலீஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ண போற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு அவங்க 2 பேரும் மாறி மாறி நம்ம ஹீரோவை கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ போய் எப்படி நம்புற நீ? உன்னோட தேவை அங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோவே, உன்னை முதுகுலயே குத்திருவாங்க, புரியுதா? ஒருவேளை நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டனா கூட அந்த கொலகார கும்பல் உன்னை சும்மா விட மாட்டாங்கடா, உன்னை செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கிம் சொல்ல, நான் என்னோட ஒய்ஃப் ஜியோன்னு நம்புறேன். அவளும் போலீஸ் டீம்ல தானே இருக்கா, கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டா. கிம், எனக்கு உன்னோட ஹெல்ப் தான் தேவைப்படுது. ஒருவேளை நான் போட்ட பிளான் படி அது போகல அப்படின்னா நம்ம வேற ஒரு ஆப்ஷனை தான் கையில எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது டூ ஈஸோ கேக்குறாங்க, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத, நான் இந்த விஷயத்துல உன்னை நம்புறதா இல்ல. போன முறையே நீ ஜியோன் கிட்ட எல்லாத்தையும் உளறிருப்ப, நீ எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த விஷயத்துல தலையிடாது, நீ தலையேறு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு போட்டு கிம் கொந்தளிச்சிடறாப்ல. அதே போல நீ அவகிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசலாம்? அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே அந்த மாதிரி கேட்கறா. ஒருவேளை இந்த விஷயத்துல அவ தலையிட வேணாம்னா கூட அதை நீ பொறுமையா சொல்லியிருந்திருக்கலாம், இது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ என்னமோ என் செல்லத்தை திட்டுற அப்படின்னு சொல்ல, அது கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இல்ல பாக்கியமே இந்த விஷயத்த கொஞ்சம் ஹார்ஷா சொன்னாதான் அவ தலையிடாம இருப்பா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இதை கேட்டு டூ ஈஸோ புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் அமைதியா இருந்துடுறாங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது டூ ஹைன்ஸோக்கு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட பேரு ஜியோன், நான் போலீஸ் டீம்ல இருந்து பேசுறேன், இப்போ என்னோட டீம் லீடர் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டீம் லீடர் பேசுறாரு. இந்த பாருப்பா டூ ஹைன்ஸோ, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பக்காவா இருக்கு, நாங்க உன்னை நம்புறோம், உன்னோட பிளான் என்னங்கிறத எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவரோட பிளானை சொல்றாரு. 2 லொகேஷனுக்கு நாங்க போக போறோம். ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல நான் அவன் கையில காசு கொடுப்பேன், அவன் அந்த மணியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் லொகேஷனுக்கு போவோம். அந்த இடத்துல தான் அந்த கடத்தி வச்சிருக்கிற ஆளு நான் வாங்க போறேன். ஃபர்ஸ்ட் லொகேஷன் எனக்கு தெரியும் அண்ட் அந்த இடத்துல நான் சமாளிச்சுப்பேன், ஆனா செகண்ட் லொகேஷன் எனக்கு தெரியாது, அவனை ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். போலீஸ் டீம்ல சொல்றாங்க, இதை பாருங்க டூ ஹைன்ஸோ, இந்த விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன் உங்களுக்கு தெரியும்ல, அது எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, நாங்க அங்க வரோம், உங்களை சேவ் பண்ணிடுறோம், அங்க இருந்தே உங்களை நாங்க ஃபாலோ பண்றோம், அப்பதான் கரெக்டா இருக்கும், உங்களுக்கும் எந்த டேஞ்சரும் இருக்காது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ, இல்ல நான் ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல சமாளிச்சுப்பேன், அந்த இடத்துல உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது, நீங்க செகண்ட் லொகேஷனுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, இதை பாருங்க டூ ஹைன்ஸோ, நீங்க எங்களை நம்பாம இருக்காதீங்க, தயவு செஞ்சு எங்களை பிலீவ் பண்ணுங்க, நான் உங்களை சேவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கேட்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக், ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா ஆஃபீஸர்லி, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் ஏத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி நீங்க பண்றதா இருந்தா நான் இந்த டீம்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிடுறாங்க. எதனால நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி ஆஃபீஸர்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின், அவன் ஒரு இன்ஃபார்மர், நம்மள நம்பி நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்கறான், நம்ம அவனோட முதுகுல குத்துறதா, இது தப்பா தெரியலையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கட் அண்ட் ரைட்டா பேசி எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் காப்பாத்திட்டு அந்த கொள்ள கூட்டத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எங்களை நம்புங்க, உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், உங்களோட ஐடென்டிட்டி எந்த விதத்திலயும் வெளியே வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம், எங்களோட பிளானுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, என்னை பத்தி நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, நான் என்ன டேக் கேர் பண்ணிப்பேன், அங்க கடத்தி வச்சிருக்கிற விக்டம்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. எங்க கட் பண்ணி அப்படியே அந்த பேட் கையை காட்டுறாங்க. அந்த பர்சன் அந்த வெயிட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கடத்தி வச்சிருக்கிற அந்த 3 பேரும் எப்படி இருக்காங்கன்னு அந்த பேட் பர்சன் கேட்க, அதுக்கு அந்த வெயிட்டர் 2 பேரு ஓகே தான், அந்த சின்ன பையன் தான் டீஹைட்ரேட் ஆயிட்டான், அவன் கையில கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்கள சாகாம பாத்துக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த பேட் பர்சன் கேட்கறாங்க, உண்மையிலேயே அவ இறந்துட்டாளா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வெயிட்டர், ஆமா நானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போய் போலீஸ் வலையில மாட்டிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவங்க அந்த லேடி, அந்த குண்டு லேடியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு இல்லையா, அவங்க அப்பாவோட பார்ட்னர் யாருன்னு சொல்லிட்டு, அவரோட போட்டோவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னோட முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு நாளா அந்த 2 மினிட்ஸ் கூடயே ஒட்டிக்கிட்டே இருந்தேன், ஆனா இப்போ உன்னை பாக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த போட்டோல இருக்கிற பர்சன் மிஸ்டியாவே வச்சுட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட காட்டவே இல்லை. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ அவரோட ஃபேக் அப்பாவை போய் பாக்குறாரு, மணியை வாங்கிடுறாரு. அவரோட ஃபேக் அப்பா சொல்றாரு, இதை பாரு, எனக்கு என்னவோ இந்த பணத்தை வச்சு எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ண முடியும்னு தோணல, நீ பண்ற இந்த விஷயத்தால பிரச்சனை இன்னும் மோசமாகும் தான் தோணுது அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரா. அதுக்கு அவரு, இந்த பேக்ல இருக்கிற மணியை விட 10 டைம்ஸ் அதிகமா நான் உனக்கு கொடுக்குறேன், யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காம இங்க இருந்து அப்படியே போயிடு, உன்னோட ஃபேமிலியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரா. ஏன் அப்படின்னு அவர் கேட்க, என்னோட ஃபேமிலியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்க, நீங்க அப்படியே என்ன மாதிரி உன்ன மாதிரியா, எனக்கு புரியல, நீங்க நினைச்சது நடக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவீங்க, என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ சொல்லுங்க உங்களோட ஃபேமிலியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நீ இப்படி வெளிப்படையா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு, நம்ம 2 பேரோட கோலும் ஒரே மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோ ஏதோ கடைசியா பார்க்க போற மாதிரி ஃபேர்வெல் சொல்லிட்டு இருக்காரு இந்த டைரக்டர். நம்ம ஹீரோவை எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ண நம்ம டீம் லீடர் அவரோட ஹெட் ஆஃபீஸர் கிட்ட அவங்க பண்ண போற மிஷனுக்காக பேக்கப் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க அப்படிங்கிறாரா. அதுல காண்டான ஹெட் ஆஃபீஸர், இங்க பாருங்க இன்ஃபார்மர் யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நான் ஆள் மட்டும் அனுப்பி வைக்கணுமா, சரி இந்த ஒரு முறை மட்டும் எங்களை பிலீவ் பண்ணுங்க, இந்த கேஸை மொத்தமா ரிசால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர், என்ன நல்லா பாரு, இது வேலைக்காகும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க கட் பண்ணி அப்படியே நம்ம போலீஸ் டீமை காட்டுறாங்க.
அவங்க மிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸர் லீ நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பாரு ஜியோன், இந்த விஷயத்த நான் ஒரு முறை தான் சொல்லுவேன், அதனால நல்லா கவனிச்சுக்கோ. என்னன்னா நீ நம்ம டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை கேட்டு நீ ஹார்ட் டச்டா ஃபீல் பண்ணிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே காட்டுறாங்க. பைபிள்ல ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஜூனியர் வந்துட்டு ஆஃபீஸர் லீயை கலாச்சி விட்டுறாரு. இவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸர் லீக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலி ரிப்போர்ட்டர் கிம்மோட ரெக்கார்டர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ரிப்பேர் கொடுத்திருப்பாரு. அங்க இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. அந்த டிவைஸ்ல இருந்த டேட்டாஸ்லாம் ரீஸ்டோர் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே தனியா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க நம்ம ஹீரோ அந்த கடத்தல் கும்பலுக்கு தேவையான மணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது அவருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பர்சனலா கூப்பிடல, டூ அண்ட் ஷூ கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்க. அவரோட வேற ஒரு நம்பருக்கு. நம்ம ஹீரோயின் ஹலோ கூட சொல்லல, எடுத்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விஷயம் என்னன்னா, இறந்து போன உங்க ஃப்ரெண்ட் நாமோட ஒய்ஃப் கிட்ட இருந்து உங்களோட பேக் எனக்கு கிடைச்சது. அதுல ஒரு ரெக்கார்டிங் பிளேயர் இருந்தது. அதுல இருக்கிற வாய்ஸ் யாரோடதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்னோட அம்மாவோடது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு விஷயத்த சொல்றாரு. எங்க அம்மா 1997 மிஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இது சம்பந்தமா எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு. என் அம்மா தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி அவங்க வாய்ஸால எனக்காக பாட்டு பாடினது தான் அந்த ரெக்கார்டிங். விசாரிக்க வந்த போலீஸ் அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. அண்ட் இதை வந்து நான் ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இது அம்மாவோடதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆஃபீஸர்ஸ் இதையும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இது யார்கிட்டயுமே இந்த விஷயத்த நான் சொல்லல. அப்போ அம்மாவை நீ ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சின்ன வயசுலயே நான் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எமோஷன்ஸே கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி அன்புனா என்னன்னு எனக்கு உணர கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்புறம் எதுக்கு அந்த ரெக்கார்டிங்க பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறதா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த விஷயங்களை நான் வேற யார்கிட்டயுமே சொன்னதில்லை, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே டூ அண்ட் ஷூ இந்த மிஷன்ல தயவு செஞ்சு காயப்பற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ காலை கட் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்னடா நடக்குது, இவ என்ன நம்ம கிட்ட இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண் கலங்கி நிக்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கும் போது கரெக்டா 10 மணிக்கு நான் உங்களுக்கு திரும்பவும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டான நம்ம ஹீரோ கிட்ட. அப்படியே நம்ம ஹீரோ கண் கலங்கிக்கிட்ட டைமை பாக்குறாரு. டைம் வந்து 10:05 ஆகுது. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் 10 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணல, டூ அண்ட் ஷூக்கு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிட்டு நிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவரை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த லேடி கிட்ட. சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை தொலைச்ச ஒரு பையன் மனதளவுல பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை சரி பண்றதை விட்டுட்டு மென்டல்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களாலதான் டூ அண்ட் ஷூ இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்திட்டு நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண ஆஃபீஸர்லயே அந்த ரெக்கார்டர் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அந்த பர்சன் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ரெக்கார்டர் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன, எல்லாரும் எதையே தேடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஆஃபீஸர்லி என்ன தவிர வேற யாரு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க தான் உங்க போலீஸ் டீம்ல ஒரு லேடி இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, யாரு ஜியோனா, ஆமா அவங்க தான், அவங்களும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எதனால வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை சொல்லிட்டு நான் எப்படி சார் பொழப்பு நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரைட் விடுங்க, நான் இதை அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்லயும் அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. கார்ல வந்துட்டு இருக்கிறச்ச ஆஃபீஸர்லயும் அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர் கிம் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல எல்லாம் கூட விக்டிம்ஸை விசாரிக்கும் போது அவர் யூஸ் பண்ணிருப்பாரு இந்த ரெக்கார்டிங்க. ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டே வர வர அப்போதான் நம்ம ஹீரோ பேசின விஷயங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோ தான் டூ அண்ட் ஷோ அப்படிங்கிற விஷயமும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த விஷயத்தையும் நம்ம ஆஃபீஸர்லி கேட்டுடுறாப்ல. அண்ட் அப்பதான் நம்ம ஆஃபீஸர்லி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ பத்தி, அதாவது டூ அண்ட் ஷோ பத்தி நம்ம ஆஃபீஸர்லி பேசும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் தடுமாறுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அண்ட் இந்த கேஸ்ல இப்போ 2 வீக்ஸா டூ அண்ட் ஷோவை நல்லவரை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆஃபீஸர்லிக்கு தெரிய வருது. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்டர் கிம்மோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டர் கிம் நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டே வர நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இப்போ எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டே வர. ரிப்போர்ட்டர் கிம் கேட்கிறாரு, நீ எதனால டூ ஈஸோ கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ற, நீ அந்த மாதிரி பேசினா அவ காயப்படுவா வருத்தப்படுவான்னு உனக்கு தெரியாதா, நான் அவகிட்ட அந்த மாதிரி பேசலன்னா அவ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கிளம்பிடுவா, உனக்கே தெரியும் நம்ம பண்ண போற வேலை எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு, இதுல கொண்டு வந்து அவளை இன்வால்வ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. அட பாவி, அப்ப நான் மட்டும் டேஞ்சர்ல சிக்கி என்ன பண்ண பரவாயில்லையோ, உனக்கு என்ன எதுக்கு இதுல இன்வால்வ் பண்ண அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் கிம் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்கிட்ட ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன், உன்னோட டிசிஷன் தான் இங்க வருது, அது சரி நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண சம்மதிச்சேன், அதுக்கு பதில் நானே சொல்றேன், ஏன்னா நான் ஹெல்ப் கேட்டது என் அக்கா முன்னாடி, அவ இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ ஓகே தான் சொல்லுவேன், அப்போ நீ என்ன மேனிபுலேட் பண்ணியிருக்கல, பலகாலமாவே நான் அதை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்லயும் அதை கண்டினியூ பண்ணலான்னு தான் பாக்குறேன். இங்க கட் பண்ணா அப்படியே நம்ம டூ இஷ்யூவை காட்டுறாங்க. அவங்க அவங்களோட பாஸ்ட்ல அந்த கில்லரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அவரோட கையில இருந்த அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு திடுக்கிடும் விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இது வந்து ஒரு மெடிக்கல் வாலண்டியர் டீம் போட்டிருக்கிற ஒரு பிரேஸ்லெட். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா கொரியால இருக்கிற ஷின் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் வாலண்டியர் டீம் போட்டிருக்கிற பிரேஸ்லெட் தான் இது. வருஷம் இவங்களே வாலண்டியரா போயிட்டு நிறைய நாடுகள்ல பயணிச்சு அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க.
அண்ட் இப்போ ரீசெண்டாக 2019 வந்துட்டு இந்த டீம் கென்யாவுக்கு போயிருக்காங்க. அண்ட் அதை பற்றின ஆர்டிக்கலை தான் இப்போ நம்ம டூயேஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷின் ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃபேக் அப்பா. இங்கே கட் பண்ண அப்படியே நம்ம போலீஸ் டீமை காட்டுறாங்க. அவங்க பிளானுக்கெல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆஃபீஸர்லி கிடுகிடுன்னு உள்ள வந்து நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு, இங்கே நிற்கிறது உனக்கு எந்த உரிமையும் தகுதியோ இல்லை, இப்போவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்ல, சுற்றி நின்றுட்டு இருந்தவங்களாம் என்னாச்சுன்னு சொல்லி குழம்பி போய் பார்க்க, நம்ம ஆஃபீஸர்லி நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரே விஷயத்த தான் சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது, எங்க எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணியிருக்க, ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோ கடைசியா நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் அப் வச்சு அப்படியே இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கொடுக்குறாங்கப்பா. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நீங்களும் என்ன மாதிரியா ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா நண்பர்களுக்கும் கம்சாமிதா. கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல்ல நான் தான் உங்கள் ஆர்வி சரங்கி. கைஸ், பாய்.